சென்னை துறைமுகத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து கள்ள நோட்டுகள் கொண்டுவரப்பட்டதாக வெளியான தகவலின் பேரில் 3வது நாளாக சுங்கத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த கூடுதல் விவரங்களை இனி பார்க்கலாம். வெளிநாடுகளிலிருந்து கப்பல் மூலம் கள்ள நோட்டுகள் இந்தியாவில் புழக்கத்தில் விடப்படுவதாக வந்த தகவலின் அடிப்படையில் சென்னை உட்பட நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து துறைமுகங்களிலும் சரக்கு பெட்டகங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை துறைமுகத்தை பொறுத்தவரையில் நேற்று முன்தினத்திலிருந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சரக்கு பெட்டகங்களிலும் இருக்கக்கூடிய என்ன பொருட்கள் இருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வினை சுங்கத்துறை அதிகாரிகளும் அதே போன்று மத்திய வருவாய் புலனாய்வு துறை அதிகாரிகளும் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை துறைமுகத்தை பொறுத்தவரையில் நாளொன்றுக்கு 1500 கண்டெய்னர்கள் வருவதும் அதே போன்று 1500 கண்டெய்னர்கள் சென்னை துறைமுகத்திலிருந்து செல்வதுமாக இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையை அதாவது சோதனை நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினால் சென்னை துறைமுகத்தில் நாளொன்றுக்கு 700 கண்டெய்னர்கள் மட்டுமே சோதனையின் காரணமாக வருவதாகவும் அதே போன்று 700 கண்டெய்னர்கள் வெளியே செல்வதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சோதனையின் போது சரக்கு போக்குவரத்தில் சிறிது சுணக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் சென்னை துறைமுக கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை துறைமுக கழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பணியாளர்களும் அதாவது சரக்கு பெட்டகங்களை கையாளக்கூடிய அதிகாரிகளும் பணியாளர்களும் கண்டிப்பாக இன்றும் வர வேண்டும் என்ற உத்தரவினை சுங்கத்துறை ஏற்கனவே சுற்றறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த சோதனைக்கு சென்னை துறைமுகம் சார்பில் 2 எக்ஸ்ரே ஸ்கேனர் எனக்கூடிய கருவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக என்ன மாதிரியான சரக்குகள் கண்டெய்னர்கள் இருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த சோதனையானது இன்றும் நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.